நீலகிரி மாவட்டம் உதகையில் மாரியம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு தற்காலிக கடை அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தீ தொண்டு வாரத்தை முன்னிட்டு தீ விபத்து இல்லாத இந்தியாவை உருவாக்கிட ஒன்றிணைவோம் என்பதை வலியுறுத்தி தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணியை தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் தீயணைப்பு வீரர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீ விபத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள், செய்ய வேண்டிய முதலுதவிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக இன்று முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தூத்துக்குடி, தருவைக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளில் விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் இந்த தடைக்காலத்தில் கேரள மீனவர்கள் தங்கள் பகுதிகளில் வந்து மீன்பிடிப்பதை கட்டுப்படுத்த மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் புதுக்கோட்டை உபகிளை ஒருங்கிணைப்பாளர் பவுன்துரை மற்றும் செயலாளர் சசிகுமார் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் இலவசமாக கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து பாஜக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் அமைச்சர் பொன்முடி இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசியதால் பதவி விலக வேண்டும் என்றும், இந்துக்கள் ஓட்டு இனிக்குது, இந்து மதம் கசக்குதா என வாசகங்கள் அடங்கியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் 5வது வட்ட திமுக சார்பாக 3 இடங்களில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் திறந்து வைத்ததைத் தொடர்ந்து மற்ற 2 பந்தல்களையும் 5வது வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் திறந்து வைத்தார். இதில் மோர், இளநீர், தர்பூசணி பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட வேப்பமூடு பூங்காவில் 3.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் அறிவியல் பூங்கா பணிகளை மேயர் மகேஷ் மற்றும் ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது அறிவியல் பூங்கா பணிகள் அனைத்து மக்களையும் கவரும் வகையில் விரைந்து முடிக்க மேயர் மகேஷ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சக்கம்பட்டி சத்யாநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்து இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மேலும் துர்நாற்றம் வீசி வருவதாக வேதனை தெரிவித்துள்ள மக்கள் ஒவ்வொரு மழைக்கும் இதே நிலை நீடித்து வருவதாக குற்றம் சாட்டியதோடு தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜகோபாலம்பட்டி பஞ்சாயத்து பேச்சியம்மா கோயில் தெருவு சத்யாநகர். இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுன்னா ஆண்டிப்பட்டியில் இருக்கிற பெரிய சாக்கடை தண்ணி பூராமேன்னு எங்கள் வீட்டை சுற்றி வந்து பூராமே தண்ணி பூரா வீடு பூரா தேங்கி நிற்கிது. அந்த தண்ணி நிற்கிறதுனால நோய்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து தொற்று நோய் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்ச்சல் வருது, பயங்கர பிரச்சனை வருது. டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கிறோம். இதனாலே வயிற்றால வாந்தி வேற போய்கிட்டு இருக்குது பிள்ளைகளுக்கு. இதை வந்து எங்களுக்கு வந்து இது நல்லபடியாக இந்த சாக்கடையை எடுத்து விடுங்க. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சிலவரத்துப்பட்டியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு, திரவ உரம் தெளிப்பு, விதைகள் தூவுதல் போன்ற வேலைகளை குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கும் நிகழ்வினை மதுரை கிருஷ்ணா வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி 4ஆம் ஆண்டு மாணவிகள் செயல் விளக்கமாக செய்து காட்டினர். 10 நபர்கள் செய்யும் வேலையை ட்ரோன் மூலம் 40 ஏக்கர் நிலத்தில் 1 மணி நேரத்திற்குள் செய்து முடிக்கலாம் என செயல் விளக்கமாக செய்து காட்டி விவசாயிகளுக்கு எளிய முறையில் விவசாயம் மேற்கொள்ளலாம் என்றும் வேளாண் மாணவிகள் அறிவுறுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பராமரிப்பின்றி கிடக்கும் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
இதனால் அரசு பணியில் சேர்வதற்கான போலீஸ் உள்ளிட்ட துறைகளில் சேர துடிக்கும் இளைஞர்கள் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சங்ககிரி, திருச்செங்கோடு போன்ற நகர் பகுதிகளுக்கு சென்று தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் கட்டணம் செலுத்தி பயிற்சி பெற வேண்டிய நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் நிலையில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை முறையாக பராமரித்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.